நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மயில்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம உடம்புல 5 புலன்கள் உண்டு. கண், காது, மூக்கு, வாய், மெய். இவை பார்ப்பது, கேட்பது, சுவாசிப்பது, சுவைப்பது, உணர்வது போன்ற முக்கியமான பணிகளை செய்கின்றன. ஒவ்வொரு உறுப்பும் தனது பணியை செவ்வனே செய்தால்தான் மனிதன் தெளிவா இயங்க முடியும். ஒரு குறைபாடு இருந்தாலும் அது சிரமத்தை உண்டு பண்ணும். ஆனாலும் குறைபாடு என்பது மனதளவில் தான்னு இந்த கடுதாசியில குறிப்பிட முடியும். ஏன்னா நிறைய பேர் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னும் கேட்டா எல்லா புலன்களும் இருக்கும் மனிதனை விட அவர்கள் திறம்பட செயல்படுறாங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு. இதுல கேட்பது, காது என்ற 2வது புலன் முக்கியமானது. இதை கொண்டுதான் நமது அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். தேவையானது, தேவை இல்லாதது எல்லாத்தையும் இந்த காதுகள் உள்வாங்குகின்றன. மயில்சாமி ஐயா அப்படித்தானே? தேவையில்லாத சமாச்சாரங்களை காது கொடுத்து, ஏன் சமயத்துல காசு காது 2ஐயும் கொடுத்து வம்ப விலைக்கு வாங்காம தேவை உள்ளதை கேட்கலாம், காசு இல்லாமலே கேட்கலாம். உதாரணத்துக்கு இசை. இசை கேட்பதால் மன அழுத்தம் குறையுங்கிறாங்க. அவரவர் வாழ்க்கை முறை விருப்பத்துக்கு ஏற்ப இசை கேட்கலாம். அதுக்காக இந்த காலத்து இளவட்டங்கள் எப்போ பார்த்தாலும் காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு பொழுதுனைக்கும் ஏதோ காதில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அது தவறு. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இசை கேட்பது நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. சில பேருக்கு தூக்கம் ஒரு பிரச்சனை. அவர்கள் இசை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிடலாம். இந்த உலகை உயிர்ப்போடு வைத்திருப்பது இசை. இசை மட்டும் இல்லைன்னா எத்தனையோ பேர் மன அமைதியை தொலைச்சிருப்பாங்க. இசை சிகிச்சை, மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. அதாவது சில இசை, சில ராகங்களுக்கு சில நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் இருக்கான். முதல் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உடல் அளவிலும் மனது அளவிலும் துன்பப்பட்டோர் லட்சக்கணக்கானோர். அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் படை வீரர்களுக்கும் இசை சிகிச்சை மருத்துவமனைகளில் வழங்கியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. இதுக்காகவே இசை கலைஞர்களை மருத்துவமனைகளில் வேலைக்கு சேர்த்தாங்களாம். இசை சிகிச்சைங்கிறது சரியான முறையில் இசையை பயன்படுத்தி பயிற்சி பெற்ற கலைஞர்கள் மூலம் ஒருவருடைய அறிவாற்றல், சமூக உணர்ச்சி, உடல் செயல்பாடுகளை சீரான நிலைக்கு கொண்டு வருவது. இசையை கேட்கும் போதும் கவனிக்கும் போதும் நம்ம உடம்புல பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதே மாதிரி சில ராகங்களை இசைத்தால் பயிர்கள் கூட வேகமாக செழித்து வளரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வார்த்தைகள் இல்லாமல் இசை கருவிகளின் ஒலியை கேட்கும்போது அது சிந்தனையை தூண்டுவதில்லை. மாறாக நோயை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தவும் இசை சிகிச்சை உதவுது. மயில்சாமி ஐயா, ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு இசையில. எல்லாருக்கும் இசை ஞானம் இருப்பதில்லை. ஆனாலும் காதல விழும்போது கேட்பார்கள், ரசிப்பார்கள். அந்த ரசிப்புத்தன்மை தான் இசையின் ஆற்றல், சிறப்பு. சரி, காது கேட்பவர்களுக்கு இசை, காது கேளாதோர் என்ன செய்வது? கண்ணால் பசுமையை பார்க்கலாம், இயற்கையை ரசிக்கலாம். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று நிச்சயமா ஆண்டவன் கூடுதலாக கொடுப்பான். நம்ம நண்பர் ஒருத்தர் அலுவலகத்தில் எதை சொன்னாலும் ஆர்வம் மிகுதியில் அதென்ன இதென்னு கேட்பார். அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட நாம் மறுபடியும் நண்பர்கிட்ட, நண்பரே வீட்லேயும் இப்படித்தானான்னு கேட்டதுக்கு, வீட்டில் என் காது கேட்காது, வாய் பேசாதுன்னார். மயில்சாமி ஐயா, நீங்களும் அப்படித்தான்னு தேவி அக்கா சொன்னாங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.